Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. திருச்சியில் நீட் தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காததால் கண்ணீருடன் திரும்பி சென்றுள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஒரே ஒரு பையன் தான், வேற யாரும் கேட்கல. அந்த ஸ்பீக்கர்ல மணி 2 மணி சுத்தமா சவுண்டே கேட்கல மேடம். நீங்க வச்சிருக்க ஸ்பீக்கர் இங்க நின்னாதான் கேக்குது. அங்க இருக்கவங்களுக்கு தான் யாருக்கும் கேட்கல. உள்ளுக்கு போய் முடியலடா. கேட்டு உட்கார்ந்து சார். போட்டோ கொடுங்க. போட்டோ இன்னொரு போட்டோ கையில விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். தினேஷ், அங்க இருக்கிறவர்கள் மாணவரை தேர்வு மையத்திற்குள் அனுப்ப சொல்லி கேட்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு நீங்க விவரிங்க. வணக்கம். அதாவது நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வானது இன்றைய தினம் நடைபெறுவது. இந்த நிலையில திருச்சி மாவட்டத்தில் 12 தேர்வு மையங்கள்ல 6688 மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக தேர்வு மையங்களானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது திருச்சி மாநகர் பகுதிகள் பார்த்தோமேனால் திருச்சி பிஷப் பீப்பர் கல்லூரி மற்றும் தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்வு மையமானது தயார் செய்யப்பட்டு அந்த மாணவர்களானது காலை 11 மணியிலிருந்து அனுமதிக்கப்பட்டனர். சரியாக 2 மணிக்கு தேர்வானது தொடங்கப்பட்ட நிலையில 1:30 மணி வரை மாணவர்களை முழுமையாக சோதனை செய்து அனுமதித்து வந்தனர். அப்போது சரியாக 1:35 மணிக்கு வந்த ஒரு மாணவர் தந்தையுடன் வந்தார். அவரை இடம் தெரியாமல் அங்கே இங்கே சுற்றி இந்த நிலையில அவர் வருவதற்கு சிறு தாமதம் ஏற்பட்டுள்ளது. 5 நிமிடம் தாமதம் வந்த நேரத்துல அவரை அனுமதிக்க தேர்வர்கள் மற்றும் காவல்துறையினர் முழுமையாக மறுத்துவிட்டனர். இருப்பினும் அவருடைய தந்தை மற்றும் அந்த மாணவர் எப்படியாவது இந்த தேர்வை எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் காலையிலிருந்து இங்கு காத்திருந்தோம். இந்த நுழைவாயில் தெரியாமல் இந்த குழப்பத்தின் காரணமாக சிறிய தாமதம் ஏற்பட்டது. அதனால் அனுமதிக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தினர். இருப்பினும் அங்கு இருந்த மற்ற பெற்றோர்களும் அந்த மாணவருக்காக தேர்வர்களிடமும் அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் முழுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் நேரம் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த மாணவனை அனுமதிக்க மறுத்தனர். இதனால் மிகுந்த ஏமாற்றத்துடன் இந்த நீட் தேர்வை எழுதாமல் கண்ணீருடன் திரும்பி சென்ற காட்சி அங்கு இருந்தவர்களை மிகவும் சோகத்தை ஆழ்த்தியது. இந்த சம்பவம் அப்பகுதியில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தினேஷ். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.